ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் தான். நான் இது வரைக்கும் டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணல. இது உடனே எனக்கு டக்குன்னு தோணுச்சு. அண்ட் இது ஒரு பர்சனுக்கு நான் டெடிகேட் பண்ணுறேன். உங்களுக்கு பர்த்டே அப்புறம் உங்களுக்கு தோணுன எஃப்எஃப் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கடா ப்ளீஸ். எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும், எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். ஏன்னா எனக்கு ஸ்பேஸ் கிடைக்கும்போது தான் நான் ரெக்கார்ட் பண்ணுவேன். நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னாக்காச்சும் ஓகே, உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு போல், நம்ம இன்னும் நம்ம பெஸ்ட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவாவது போட ட்ரை பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு சேனல் ரொம்ப முக்கியம்டா. அதனால தான் நான் பேசலை. இது ஒரு ஸ்டாஃபு ஒரு ஏஜ் கேப் எஃப்எஃப் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓகேங்களா, ஹெட்செட் மஸ்ட் அடிக்ட் ஆகாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஹாப்பி பர்த்டே டு யூ. நீங்கள் எப்பயுமே லாங் லைஃபாக எப்பயுமே இருக்கணும்னு நான் காட்கிட்ட வேண்டிக்கிறேன். உங்களுக்கு எப்பயுமே ஹாப்பினஸ் வந்துகிட்டே இருக்கணும்ன்ட்டு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நீங்களும் விஷ் பண்ணிடுங்க உங்களுக்கு. அம்மா ஸ்கூல் போகல அம்மா, ப்ளீஸ் அம்மா விட்டுடு அம்மா. அம்மா ப்ளீஸ் அம்மா, தூக்கம் வருதும்மா, நான் தூங்கிக்கிறேம்மா கொஞ்சம். ஐயே ஒய்யன் ஏந்திர ஒய்யன், ஸ்கூல் போகணும். இன்னும் நீ காலங்காத்தாலே பிரச்சனை பண்ணிகிட்ருக்க பாரு, மணி 7 o'clock ஆகிடுச்சு, ஏந்திரம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை அப்படியே தட்டி தட்டி அடித்து எழுப்புறாங்க. நீங்களும் அப்படின்ட்டு ஏஞ்சி குளிச்சுட்டு ஸ்கூலுக்கும் கிளம்பிகிட்ருக்கீங்க. ஸ்கூலுக்கு கிளம்பி அப்படியே இந்த சைக்கிள் எடுக்கிறீங்க. போய் தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சைக்கிள் எடுத்துகிட்டு ஸ்கூல் போயிட்டுருக்கீங்க. அப்போது சைடில் உங்கள் ஃப்ரெண்ட் வரா. இல்லையா ஸ்கூல் போகணுமாடி? இல்லைனா அவ்வளோதாண்டி, அந்த ஜங்குக் சார் நம்மளை அடித்தே சாவடிச்சிருவார். அவன் இருக்கிறனால தாண்டி எனக்கு பிரச்சனை. என்னடி உனக்கு பிரச்சனை? சொன்னால் புரியாது வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் ஸ்கூலுக்கு போய் சைக்கிளை பார்க் பண்ணிட்டு உங்கள் பேகை எடுத்துகிட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கீங்க. நீங்களும் பேக்கெலாம் வச்சுட்டு அசம்பிளிக்கு ரெடியாகி கீழே அசம்பிளியில் நின்றுட்டுருக்கீங்க. அப்போது உங்களை ஒரு 2 டார்க் ஐஸ் பார்த்துட்டே இருக்குது. நீங்கள் யாராவது அப்படின்னு பார்த்தாக்கா ஜங்க் தான் உங்களுக்கு கோவத்தோடு பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அத்தாடி இன்னைக்கு என்ன வச்சுருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே கீழே குனிஞ்சிட்டு அந்த அசம்பிளியை முடிச்சுட்டு கிளாஸ்க்கும் போகிறீங்க. கிளாஸ் போய் உட்காந்தோடனே ஃபர்ஸ்ட் ஹவர் மேக்ஸ் தான். மேக்ஸ் மேம் வராங்க. ஹோம் ஒர்க் அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க கிளாஸும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்களும் முக்கியம் அந்த கிளாஸை கவனிக்கிறீங்க. காலையில் ஃபஸ்ட் ஹவரே உங்களுக்கு செம்மையாக தூங்குது இல்லையா? நான் அப்படியே படுத்துக்கிறேன். என்ன பண்ண, நோட்ஸ்லாம் எழுதியிருக்கோம். நான் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடு, நான் வீட்டில் எழுதிட்டு வந்துடுறேன். காலையிலே தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த பெஞ்சில் அப்படியே சாஞ்சு படுத்திருப்பீங்க. அப்போது ஒரு பர்சன் உள்ள சட்டனாக உங்கள் முன்னாடி நிற்கிறாங்க. நீங்கள் லாஸ்ட் லாஸ்ட்டில் உட்காந்துருப்பீங்க. உங்களுக்கு அந்த பர்சன் நிற்கிறதுக்கும் நீங்களும் அப்படியே கரெக்டாக இருக்கும். நீங்கள் லாஸ்ட்டில் உட்காந்துக்கணும், நீங்கள் தூங்குறது தெரியாது. ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்க்குறாரு, மற்ற எல்லாரையும் பார்க்குறாரு. உங்களை முறைக்கிற மாதிரி எல்லாருமே முறைச்சிட்டு, கிளாஸ் ஹார்ஸில் என்ன தூக்கம் உனக்கு? என்ன தூக்கம்? நீங்கள் சார் மேம் பார்க்க மாட்டிங்களா, கிளாஸ் ஹார்ஸில் தூங்கிட்டுருக்கா? ஐயோ தூங்க மாட்டிக்கிட்டாலே வந்துட்ட. நான் பார்க்குறேன் சார், நீங்கள் கோவப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. என்ன மேம், கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஹவரே தூங்கிட்டு இருக்கா, நீங்களும் பார்த்துட்டு சும்மா உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை முறைச்சிட்டு, பையன் ஸ்டாஃப் ரூம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. ஷோ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இல்லையா, என்னாடி போயிட்டு வாடி, அந்த மனுஷன் ஒன்றும் சொல்ல, அவனாடி ஒன்றும் சொல்ல மாட்டான், காதில் விழுந்துற போது பொடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் மேம்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டு பின்னாடியே போகிறீங்க. ஜங்குக்கு தனி செப்பரேட் டேபிள் இருக்கும். அவர் போயிட்டு நல்லா லைடாகி உட்காந்துட்டு, சார் எக்ஸ்கியூஸ் மீ, வாங்க சார், எதுக்கு கூப்பிட்டீங்க?
கிளாஸ் ஹவர்ஸில் உனக்கு என்ன தூக்கம் ஏன் சார்? ஒரு மாதிரி டயர்டாக இருந்துச்சு சார், அதனால தான் படுத்தேன். ஃபர்ஸ்ட் ஹவரே தூங்குவியா? ஐ ஆம் யுவர் கோஆர்டினேட்டர் ரைட்? நீ பாட்டு உன் இஷ்டத்துக்கு தூங்குற, இஷ்டத்துக்கு வர. என்ன ஹேர் ஸ்டைல் இது சார்? என்ன ஹேர் ஸ்டைல் இது? எல்லாரும் எப்படி வராங்க, நீ எப்படி வர? சார் நானும் ஷடாப். அது அவரு சார், அதை அவுத்து ஒழுங்காக இப்போ போடுற. நீங்கள் பிடி மேம் கூட இவ்வளோ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரெஞ்ச் பேக் போட்டிருப்பீங்க. எல்லாருக்கும் வந்துட்டு போனிடெயில் தான், நீங்கள் மட்டும் வித்தியாசமாக வந்துட்டு ஃப்ரெஞ்ச் பேக் போட்டு வந்திருக்கீங்க. அதனால தான் ஜங்குக் உங்களை வந்துட்டு அவுக்கு சொல்கிறாரு. நீங்களும் அவுத்துட்டு அப்படியே வந்துட்டு போனிடெயில் போடுறதுக்கு அப்படியே எம்புறீங்க. அப்போது உங்களோட வாய்ஸ் நல்லா ரிவீல் ஆகுது. நீங்கள் அப்படியே ஆக்வர்டாகிட்ட சார், நான் வெளியில் போயிட்டு போட்டு வரவா? இங்கேயே போடு, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, பேப்பர்ஸ்லாம் எடுக்கிறாரு. நீங்கள் ஷூ பேப்பர்லாம் எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே கை காலெலாம் ஸ்வெட் ஆகுது. நீங்கள் அப்பயும் அந்த போனியை போடுறதுக்கு அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. உங்களுக்கு உங்கள் ஷர்ட் வந்துட்டு மேலே தூக்கிக்குது, கீழேயும் இறக்க முடியல. நீங்கள் திரும்பி திரும்பி நின்று ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டே அதை போட்டுட்ருக்கீங்க. ஒரு வழியாக ஏதோ அலங்கோலமாக அந்த போனியை போட்டுட்டு அப்படியே நிற்கிறீங்க. ஜங்குக் பேப்பர் அப்படியே சைட்லேருந்து அப்படியே எடுக்கிறாரு. உள்ளேருந்து அப்படியே கரெக்டாக உங்கள் பேப்பரை அப்படியே உருவிட்டு அப்படியே வைக்கிறாரு. வச்சுட்டு திருத்த ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு அவர் பாட்னி எடுப்பார். இங்கே வந்துட்டு இப்போ ஸ்கூல் வந்துட்டு 12th படிக்கிறீங்க ஓகேங்களா? நான் அது இதுவே சொல்லலை பார்த்தீங்களா, சாரி. அதை எடுத்து அப்படியே திருத்த ஆரம்பிக்கிறாரு. பாட்னி உங்களுக்கு சுத்தமாக வரவே வராது. இவர் இருக்கிறனாலே வருமோ உங்களுக்கு சுத்தமாக வரவே வராது. நீங்கள் அப்படியே உங்கள் கையெல்லாம் அப்படியே ஸ்வெட் ஆகுது. 2 கையை பிடிச்சிட்டு ஏசி ரூமில் உங்களுக்கு வேர்க்குது. அப்படியே திருத்துறாரு. எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அடித்து மூஞ்சிலே விட்டு எறிகிறாரு. தெரிஞ்சுட்டு நாளைக்கு உனக்கு இதே சப்ஜெக்ட் ரீடெஸ்ட் வந்துரு, படிச்சுட்டு வர, உனக்கு நான் வேறு கொஷின் பேப்பர் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. நீங்கள் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி நின்றுட்டுருக்கீங்க. நீங்களும் அந்த பேப்பர்லாம் எடுத்துகிட்டு அப்படியே போகிறீங்க. மேடம் எக்ஸ்கியூஸ் மீ சார், நாளைக்கு மட்டும் டெஸ்ட்டில் ஒழுங்காக மார்க் எடுக்கலன்னு வையேன், அவ்வளோதான், அப்படி டாராக கிழிச்சிடுவேன், சரியா? ஓகே சார். போ, கிளாஸில் தூங்காத அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. உங்களுக்கு அப்படியே அழுக ஆத்திரமாக வருது. அப்படியே அந்த பேப்பரை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் ஓகே, பாட்னி மட்டும் உங்களுக்கு சுத்தமாக வரவே வராது, ஏன்னே தெரியல. அப்படியே அந்த பேப்பர் வாங்கிட்டு மேம் வா ஏன் உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உட்காருங்க. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லாவே பண்ணுவீங்க, அதனால் உங்கள் மேம் எதுவுமே உங்களை சொல்ல மாட்டாங்க. நீங்களும் அப்படியே வந்து உட்காந்துட்டு அந்த பேப்பரை பார்த்துட்டு அப்படியே தாரையாக அழுவுறீங்க. அப்படியே உங்கள் கண்ணிலேருந்து கண்ணீராக அப்படியே ஒழுகுது. லீலா என்னாடி ஆச்சு? அடிச்சானா? இல்லடி, அடிச்சா கூட வாங்கிப்பேன்டி, மூஞ்சிலே விட்டு எறிஞ்சிட்டாண்டி, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பேப்பரை வாங்குறா. அதில் பார்த்தா ஃபுல்லாக தப்பு அப்படின்னு அடித்து கொடுத்துருக்காரு. இதுக்கு தான் கூப்பிட்டு போனானா? தெரிலடி, அவன் இன்டர்ன்ஷிப்பே என்னன்னு தெரிலடி, பயமாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பென்சிலாக சாயிறீங்க. அப்புறம் நெக்ஸ்டாக ஹவர் வருது. மற்ற மேம்லாம் வந்து பார்த்துட்டு கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் சரி நாளைக்கு நம்ம படிச்சுட்டு வந்து நல்லா எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு விட்டுட்டீங்க. நாளைக்கு நல்லா படிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. தென் ஸ்கூலும் முடிய போகுது, லாஸ்ட் 2 ஹவர். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி டிப்ரெஸ்ட் ஆகி பெஞ்சில் படுத்துருக்கீங்க. அப்போது ஜங்குக் கிளாஸ் தான் அப்படியே உள்ளே வரான். நீங்கள் அவனை பார்த்தோன்னே ஏஞ்சி அப்படியே பயந்து நிற்கிறீங்க. குட் ஈவினிங் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே முறைச்சிட்டே வந்து புக்கெல்லாம் வச்சுட்டு அப்படியே நோட்ஸ் எடுக்கிறாரு. எடுத்து போர்டில் வந்துட்டு சம் ட்ராயிங்லாம் வரைஞ்சிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே பிடிச்சி வச்ச பிள்ளையாராட்டம் ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே உட்காந்து
கவனிச்சிட்ருக்கீங்க. நீங்கள் ஏதாவது ஆக்ஷன் பண்ணால் தானே அவன் உங்களை திட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே உட்காந்துருக்கீங்க. தென் டெஸ்ட் பேப்பர்ஸ்லாம் வந்துட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு, மற்ற எல்லார்ட்டையும் கொடுத்து. அப்போது எல்லாரும் யாரெல்லாம் சிங்கிள் டிஜிட்டோ ஏந்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நீங்களும் அப்படியே ஏந்திருக்கிறீங்க. எல்லாரும் ஏந்திரிக்கிறாங்க. எல்லோரும் மீன்ஸ் சிங்கிள் டிஜிட் வாங்க எல்லோரும் நிற்கிறாங்க. ஒரு 3 பசங்க, நீங்கள் ஒரு ஆள், அவங்க எல்லாருக்கும் நாளைக்கு ரீடெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அகெயின் ஸ்டார்ட் பண்ணுறாரு. லெசன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்புறம் வயன், உனக்கு நாளைக்கு மார்னிங் 2nd ஹவரே டெஸ்ட்டு, ஓகேவா? பிரேக் முடிச்சு வந்துரு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு உட்காராரு. உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது ஜங்குக்கு நடந்துக்கிறதெல்லாம். ஏன்னா அவர் உங்களை பார்க்கறதே எப்பயுமே விரோதி மாதிரி தான் பார்ப்பாரு. அப்புறம் அப்பப்போ க்ரீப்பியாகவும் பார்ப்பாரு. உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது பயமாகவே இருக்கும். நீங்கள் ரொம்ப அழகாலாம் இருக்க மாட்டீங்க, ஒரு மாதிரி சுமாராக தான் இருப்பீங்க. பெருசாக யார்கிட்டையும் பேசவும் மாட்டீங்க. யார்கிட்ட மட்டும் பேசுவீங்க, மற்றபடி யார்கிட்ட ஏதாவது டவுட்ஸ்னால் அவ்வளோதான். நீங்கள் ஏன் உங்களை மட்டும் அவர் டார்கெட் பண்ணுறாருன்ட்டு உங்களுக்கு சுத்தமாக புரியல. மற்ற வால் பண்ணுறவங்க அவங்க மேலே கூட அவங்களுக்கு வந்துட்டு எந்த கோவத்தையும் காட்டுறது கிடையாது அதிகமாக. ஆனால் உங்ககிட்ட மட்டும் எப்பயுமே சரி கடுகடுனே இருக்கிறது. அது உங்களுக்கு ஏனோ தெரியல. தென் ஸ்கூலும் முடியுது. நீங்களும் அப்படியே சைக்கிள் எடுக்கிறீங்க. எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. இல்லையா, பாதி தூரம் தான் வருவா, அதுக்கப்புறம் அவளும் வரமாட்டா. நீங்கள் அப்படியே வந்துட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு கெஃபே மாதிரி இருக்குது, எப்போயும் நீங்கள் அங்கே போவீங்க. போயிட்டு ஒரு சாண்ட்விச் வாங்கி சாப்பிடுவீங்க. உங்களுக்கு சாப்பிட்லன்னா டேவே எண்ட் ஆகாது. ஏன்னா நீங்கள் மதியானம் பெருசாக சாப்பிட மாட்டீங்க, உங்கள் ஃபுட்டெல்லாம் வந்துட்டு கொடுத்துருவீங்க. ஸோ அதனால் நீங்கள் போய்ட்டு ஒரு சாண்ட்விச் சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ ஒரு பர்சன் சடனாக வந்து உங்கள் பக்கத்தில் உட்காராரு. நீங்கள் அப்படியே பயந்துடுறீங்க. பயந்துட்டு யாராதுன்னு பார்த்தாக்கா நம்ம ஜங்குக் தான் உட்காந்துருக்காரு. நீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டக்குன்னு ஏந்திருக்கீங்க. ஜங்குக் உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உட்காருறீங்க. என்ன சார்? என்ன மேடம், வர வர படிக்கிறதுலலாம் பெருசாக நாட்டம் இல்லை. ஏன் சார்? பார்த்தேன், என் சப்ஜெக்டில் மட்டும் ஃபெயில் ஆகிருக்க. ஏன்னா என்னை பார்த்தா ஒன்றா இளிச்சவாய் மாதிரி இருக்கா? சார் அப்படிலாம் இல்லை சார். சார் நீங்கள் வீட்டுக்கு போகலையா? நான் போகிறது எதுக்கு இருக்கட்டும், நீ என்ன எதுக்கு உட்காந்துருக்க? யாராவது பாய் ஃப்ரெண்ட் வரானா அவனை பார்க்கறதுக்கா? இல்லை சார், நான் தினமும் இங்கே வந்து சாப்பிடுவேன், அதனால தான் அப்படின்னு. நீங்கள் ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிட்டீங்க, உங்களுக்கு வாட்ஸே சுத்தமாக வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி திரும்பி பார்க்குறாரு. அது ஒரு சைலண்ட்டான கேஃபே தான். நீங்கள் அப்படியே ஒரே உட்காந்து அப்படியே பிளாங்காக பார்த்துட்டே இருக்கீங்க. நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக சரி நோட்ஸ்லாம் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த கெஃபேலே லைட்டாக புக்ஸ் எல்லாம் நோட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி சும்மா பாயிண்ட் அவுட் மாதிரி பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கும் போகிறீங்க. வீட்டுக்கு போயிட்டு அப்படியே படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு என்ன பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம வந்து இன்றைக்கி படித்தே ஆகணும், நாளைக்கு டெஸ்ட் நல்லா பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கிட்டலாம் சொல்லிவிட்டு அப்படியே படிக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்படியே ஃபுல்லாக படிச்சுட்டு அவர் கொடுத்ததெல்லாம் படிச்சுட்டு தென் மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்துட்டு ரிவைஸ் பண்ணிட்டு நல்லா படுத்து தூங்குறீங்க. நாளைக்கு காலையில் எழுந்துச்சி ஃப்ரெஷ்ஷாக நம்ம கண்டிப்பாக நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே தூங்குறீங்க. மறுநாள் ஆகுது. நீங்களும் சரி பரபரன்னு காலேஜ்லேயும் வருது பாருங்கள், சாரி, ஸ்கூலுக்கும் கிளம்பி போகிறீங்க. போயிட்டு 2nd ஹவரே வந்துட்டு சொல்லியிருப்பார் இல்லையா, ஸோ அதுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஸ்டாஃப் ரூம் பார்க்க போகிறீங்க. ஸ்டாஃப் ரூமில் தனியாக அங்கே ஒரு சைட் டேபிள் மட்டும் இருக்கும், அங்கே உட்கார சொல்கிறாரு. தென் உங்களுக்கான கொஷின்ஸும் டிக்டேட் பண்ணுறாரு. நீங்களும் அந்த கொஷின்ஸ்லாம் எழுதிட்டு தென் டெஸ்ட்டும் எழுத ஆரம்பிக்கிறீங்க. தென் அது ஒரு 1 ஹவர் ஃபுல்லாக எழுதுகிற டெஸ்ட் மாதிரி அவர் கொடுத்துருக்காரு. அவர் அப்படியே பக்கத்துலேயே உட்காந்து உங்களே அப்படியே டார்க் ஐஸோட சைட் வியூவாக பார்த்துட்டே இருக்காரு. உங்களுக்கு அதெல்லாம் தெரியல, இந்த டெஸ்ட் எப்படியாவது எழுதணும், மார்க் எடுக்கணும் அப்படின்ற ஒரு இதுலேயே வந்து நீங்கள் டெஸ்ட்டை எழுதிட்டுருக்கீங்க.
உங்கள அப்படியே ஸ்டார் பண்ணிட்டே இருக்காரு. உங்களுக்கு டக்குன்னு ஹிட் ஆகுது. நீங்கள் அப்படியே கேஷுவலாக அப்படியே எங்கேயோ எங்கேயோ பார்க்குற மாதிரி அவர் பார்க்குறீங்க. அவர் உங்களை பார்க்குறாரு. பார்த்துட்டு எழுது. எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப ஒரு மாதிரி செடியூசிங் லுக்லேயே உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அதுக்கப்புறம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்புறம் உங்கள் ஸ்கர்ட்லாம் பிடிச்சி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு திருப்பி எழுத ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு அப்படியே ஹிட் ஆகிட்டே இருக்குது. அந்த டார்க் ஐஸ் நம்மளை பார்த்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி பயந்துகிட்டே இருக்கீங்க. தென் டெஸ்ட்டும் ஓரளவுக்கு ஃபுல்லாக முடிச்சுட்டு ஸ்டாப்லர்லாம் போட்டு அப்படியே மடித்து அவர்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறீங்க. அவரும் சடனாக அப்படியே உங்கள் கையோடு அதை பிடிச்சி இழுக்கிறாரு. இழுத்து இன்றைக்காவது ஒழுங்காக எழுதியிருக்கியா? எழுதியிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் ஹேண்ட்ஸ் அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு கையை கட்டிட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஜேகே அப்படியே வந்துட்டு எல்லாத்தையும் அப்படி கரெக்ஷன் பண்ணுறாரு, உங்களை பார்க்குறாரு. இன்றைக்கி உங்களோட அந்த போனி வந்துட்டு ரொம்ப ஹையாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ஷார்ட்டாக இருப்பீங்க. உங்களோட அந்த நெக் கர்வ்லாம் நல்லா ரிவீல் ஆகுது. கொஞ்சம் பக்கத்தில் நிற்கிறாரு. நீங்கள் அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நான் போகலாமா சார்? இரு, கரெக்ஷன் பண்ணிட்டு போ, கரெக்ஷன் வாங்கி கொடுத்துட்டு கரெக்ஷன் பண்ணி தரேன், எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை சைடில் வச்சுட்டு பசங்களாம் இப்போ வராங்க. பசங்கக்கிட்டேயும் கொஷின் கொடுத்துட்டு வெளில உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. வெளியில் அவங்களும் உட்காந்து அவங்களும் டெஸ்ட் எழுத ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க. உங்களுக்கு கால் செம்மையாக வலிக்குது. அவரும் வந்துட்டு மற்ற நோட்ஸ்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் சார் நான் போகலாம் நில்லு சார், கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, அடுத்த கிளாஸ்க்கு இன்னும் 15 minutes இருக்குது, நில்லு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ஷன் வேறு பேப்பரை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஒரு பக்கம் ப்ரோக் ஆகிட்டு அப்படியே அழுதுட்டு, சார் உங்களுக்கு என்ன தான் சார் வேணும்? என்னை ஏன் சார் இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க சார்? ப்ளீஸ் சார் என்னை விடுங்க சார். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்படி பண்ணுறீங்களா? என்னை மட்டும் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுன்னு அழுக ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. அப்போ அப்படியே உங்களை ஒரு ஸ்மெக்கோடு பார்க்குறாரு. அழுகார் தான் இருந்தா சைலண்ட்டாக அழு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அகெயின் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே டென்ஷன் ஆகிட்டு அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, சார் உங்களுக்கு என்ன தான் சார் வேணும்? என்ன ஏன் சார் இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க? நான் உங்களுக்கு என்ன தான் சார் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ப்ரோக் ஆகி அழுகுறீங்க. அப்போ சடனாக அவங்க பக்கத்தில் வந்து உங்களை வயசு தூக்கி அந்த டேபிள் மேலே உட்கார வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே, சார் எனக்கு இப்படி பண்ணால் தான் பிடிக்கும், அதான் ஏன் சார் என்கிட்ட இப்படி பண்ணுறீங்க? உங்ககிட்ட பண்ணாதான் அது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. நீங்கள் சார் இப்போ தப்பு சார், என்னை விடுங்க ப்ளீஸ். நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன், நான் உன்னை எதுவுமே தொட மாட்டேன், டச் பண்ண மாட்டேன். நான் உன்னை டார்ச்சர் பண்ணுவேன் சார். இது ரொம்ப அநியாயம் சார், ப்ளீஸ் சார். நான் உங்களை என்ன சார் பண்ணேன்? காஸ் ஐ லவ் யூ சார், ஐ லவ் யூ சார். இது தப்பு சார், ப்ளீஸ் சார் என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த டேபிள்லேருந்து இறங்க பார்க்குறீங்க. அப்போ உங்கள் மேலே டச் பண்ணாமல் உங்களை அப்படியே பிளாக் பண்ணுறாரு. ஐ லவ் யூன்னு சொன்னேன் சார். உங்களுக்கு எனக்கும் ஏஜ்லாம் டிஃப்ரெண்ட் சார், ப்ளீஸ் சார். இது தப்பு சார், வீட்டுக்கெலாம் தெரிஞ்சால் பிரச்சனையாகும் சார். வீட்டுக்கெலாம் தெரியாமல் நான் பார்த்துக்கிறேன். ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு டீப்பாக வந்து உங்கள் இயர்ஸ் கிட்ட சொல்கிறாரு. எஸ் சார், இது தப்பு சார், சாரி சார். நான் உங்ககிட்ட ஏதாவது தப்பா அப்படின்னா நான் மன்னிச்சிடுங்க, ப்ளீஸ் என்னை விடுங்க, ப்ளீஸ் 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 சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி அப்படியே மயக்கத்துக்கே போகிறீங்க. ஜங்குக்கு அப்படியே டக்குன்னு உங்களை அப்படியே ரேப் பண்ணிட்டு உங்களை அங்கே இருக்கிற சோஃபாவில் படுக்க வச்சுட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. நீங்கள் அப்படியே ஃபெயிண்ட் ஆகி தூங்கியிருப்பீங்க.
பக்கத்துலேயே உட்காந்துட்டு, என்ன அழகுடி நீ, உன்னை டார்ச்சர் பண்ணும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வந்துட்டு, ஒன் டே நான் உன்னை கண்டிப்பாக மேரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. தென் அவங்க பேப்பரையே கரெக்ஷன் பண்ணிட்டு, பரவாயில்ல நல்லா தான் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர்லாம் வச்சுட்டு பசங்களும் உள்ள வராங்க. வந்துட்டு பார்க்குறாரு, சார் பையன் நான் பார்த்துக்கிறேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. தென் கிளாஸஸும் அப்படியே முடியுது. லன்ச் டைம் வரப்போகுது. நீங்கள் இன்னும் தூங்கிட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு தெரியும் நீங்கள் தூங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப நேரம் தூங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரும் விட்டார். தென் நீங்களும் அப்படியே எழுந்திருக்கீங்க. அவர் உட்காந்துட்ருக்காரு உங்கள் பக்கத்தில். நீங்கள் அப்படியே பயந்துட்டு, சார் ஐ லவ் யூ சொன்னேன், எனக்கு நாளைக்கு ஆன்சர் சொல்ல சரியா, நாளைக்கு நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு கேஷுவலாக போகிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்குது. நீங்கள் அப்படியே அழுதுட்டு நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு பார்க்குறீங்க. அவர் உங்களை ஒரு சிங்கிள் டச் கூட பண்ணல. ஜென்டில்மேன் மாதிரி தான் இருக்கார். ஆனால் அவருக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவருக்கு உங்களை பிடிச்சிருக்கு உங்களுக்கு இன்னுமே சத்தியமாக தெரியல. நீங்கள் அப்படியே கன்ஃபியூஸ்டு டோன்லேயே அப்படியே சைக்கிள் எடுத்துகிட்டு லியா கிட்ட கூட பேசல. லியா என்னடி இவ இப்படி இருக்கா, அதாண்டி எனக்கும் தெரியல. காலையில் டெஸ்ட் எழுத போனான், அதுக்கப்புறம் ஆளே ஒரு மாதிரி சரியே இல்லை. அவன் ஏதாவது அதை ஜங்குக் சார் ஏதாவது பண்ணியிருப்பாரா, அப்படி ஏதாவது பண்ணால் கூட அவள் சொல்லிடுவாடி, இது ஏதோ பெரிய பிரச்சனை மாதிரி தெரியுது. இவன் இந்த மாதிரிலாம் இருக்கிற பொண்ணே கிடையாது. அதுவும் இந்த ஜங்குக் சார் வந்ததுலேருந்து வந்து ஒரு 1 மந்த் இருக்கும். ஒரு வந்ததுலேருந்து இவ இப்படி தாண்டி இருக்கா, ஏன்னே தெரில. தென் நீங்கள் வீட்டுக்கு வரீங்க. எப்படியே அந்த டே ஃபுல்லாக எண்ட் ஆகுது. உங்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. அப்படியே திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு ஸ்கூலுக்கும் போகிறீங்க. போயிட்டு ஸ்கூலில் உட்காடுறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் இது வந்துட்டு 12th எண்ட் ஆகிற டைம், ஓகேவா? இன்னும் ஒரு 5 or 6 டேஸில் வந்துட்டு எக்ஸாம் வரும். ரிவிஷன் எக்ஸாம்ஸ்லாம் வந்துடும். தென் அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக பப்ளிக் தான். ஸோ நீங்களும் வந்துட்டு சரி ரைட்டு இன்றைக்கி அவன் பார்க்கல, நம்ம இன்றைக்கி எப்படியாவது அவர்கிட்ட தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் ப்ளேஸ்க்கு பதிலாக வேறு ஒரு ப்ளேஸில் போய் உட்காந்துக்கிறீங்க. கண்ணிலே மாட்டாத அளவுக்கு. அதே மாதிரி ஜங்குக்கும் செகண்ட் ஹவர் வராரு. எப்பயுமே அவருக்கு செகண்ட் ஹவர் தான் கிளாஸு. தென் ரிவிஷன் எக்ஸாமுக்காக வந்துட்டு ரிவிஷன் விட்டுருக்காங்க. அவர் சப்ஜெக்ட் படிக்கணும். நீங்கள் அப்படியே உங்களை தேடுறாரு. நீங்கள் உங்கள் ப்ளேஸில் இல்லை. அப்படியே அவர் கண் உங்களை ஸ்கேன் பண்ணுது, எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் அப்படியே பார்க்குறாரு, உங்களை கண்டுபிடிச்சிட்றாரு நீங்கள் ஒளிஞ்சிட்டு உட்காந்துருக்கிறத. அப்போது ஒயன் சார், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிங்க, நான் ஸ்டாஃப் ரூம் போகிறேன். ஒயன் ஸ்டாஃப் ரூமில் உன்னை இங்கிலீஷ் மேம் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டாரு. நீங்களும் அப்படியே பயந்துகிட்டே போகிறீங்க. ஆக்சுவலாக இங்கிலீஷ் மேம்லாம் கூப்பிடல, அவர் தான் உங்களை கூட்டிகிட்டு போகணும். என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அதை சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு பாதியிலே வந்துட்டு உங்களை பிடிச்சி அவர் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக அப்படியே வந்து நிற்கிறீங்க. நின்றுட்டு உங்களுக்கு பதில் சொல்ல, சார் நீங்கள் ஸ்டாஃப் சார், நான் ஸ்டூடெண்ட்டு. பரவாயில்ல இருக்கட்டும், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வராரு. ஓகே சொல்லு சார், ஓகே சொல்லு சார், நீங்கள் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்க சார், உங்களுக்கு நான் சரியாக வரமாட்டேன், எனக்கு நீங்கள் சரியாக வரமாட்டீங்க. ஓகே சொல்லு சார், ஓகே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சடனாக உங்கள் வயசை கிராப் பண்ணுறாரு. நீங்கள் ஓகே 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 குட் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸ் கிட்ட வராரு. சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. சார் இதுக்கப்புறம் இந்த டார்ச்சர்லாம் பண்ண மாட்டீங்களே? டார்ச்சர்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ண வராரு. நீங்கள் அப்படியே அவரை தள்ளி விட்டுட்டு அப்படியே பின்னாடி போகிறீங்க. அவர் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறீங்க. க்ரீப்பியாக சிரிக்கிறாரு. நீங்கள் அப்படியே பயப்படுறீங்க. அப்புறம்
ச்சே க்ரீப்பியாக சிரித்து சிரித்து பழகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராரு. நீங்கள் சார் ப்ளீஸ் என்னை தொடாதீங்க, எனக்கு பயமாக இருக்குது உங்களை பார்த்தாலே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவங்கள க்ளோஸாக வராரு. நீங்கள் சார் எனக்கு இது மட்டும் சொல்லுங்கள், எனக்கு எனக்கு எதுக்கு உங்களுக்கு பிடிச்சது சொல்லுங்கள். தெரில, லவ் யூ, அவ்வளோதான் சார். இது வந்து சுத்தமாக வேல்யூபிளாக இல்லை சார், மீனிங்ஃபுல்லாக இல்லை. பிடிச்சிருந்தது. ஒரு நாள் ரோட்டில் பார்த்தேன். ஆக்சுவலாக நான் இப்போ தான் காலேஜ் முடித்தேன். சரி பிஎஸ்லாம் முடிச்சிட்டேன், பாட்னிக்கு வந்துட்டு ஸ்டாஃபாக இருக்கலான்னு நினச்சேன். ஒரு நாள் ரோட்டில் பார்த்தேன், ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால தான் உன்னை எப்படியாவது அடையணும்னு ஆசை, அதான் வந்துட்டேன் அப்படின்னு பல்ல கடிச்சிட்டே சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே அவட்ட சார் எதுக்கு சார் பல்ல கழிச்சிட்டே பேசுகிறீங்க, எனக்கு பயமாக இருக்குது, இப்படி பேசாதீங்க. சரி பல்ல கடிச்சிட்டு பேசல, நான் போகிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அப்போது சடனாக திருப்பி உங்களை ஒரு லிப் லாக் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே பயப்படுறீங்க, பயந்துட்டு அப்படியே விலகுறீங்க. தென் அதுக்கப்புறம் அவர் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல பெருசாக, அவங்கள பார்த்து அடிக்கடி சிரிப்பார். நீங்கள் அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியலனாலும் இப்போதைக்கு அவர்கிட்ட ஓகே மட்டும் சொல்லியிருக்கீங்க. இது வரைக்குமே அவர் உங்களை பேடாக எதுவுமே டச் பண்ணவே இல்லை. அந்த ஒரு விஷயத்தினாலேயே நீங்கள் வந்துட்டு அவருக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க. நம்ம இதை வந்துட்டு அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன் டே அப்படி தான் நீங்கள் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்திருப்பீங்க. அது வந்து பப்ளிக் எக்ஸாம் டைமு, ரிவிஷன் டைமு. ஸோ லாஸ்ட் எக்ஸாமா நீங்கள் அப்படியே டயர்டாக எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சது அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போக வேணாம், ஏதாச்சும் அவங்க கண்ணிலே படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே லைட் ஆகுறீங்க. அப்போது ஒரு காலிங் பெல் சவுண்டு. நீங்கள் அப்படியே யாராவது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்க்குறீங்க. நீங்கள் அப்போ தான் யூனிஃபார்மு பாதி தான், அதாவது கசங்கி போயிருக்கும் உங்கள் யூனிஃபார்மை. நீங்கள் ரொம்ப மெஸ்ஸியாக இருப்பீங்க. ஸ்கூல் முடிஞ்சு வந்தால் நம்ம எப்படி இருக்கோம் அப்படி தான் இருக்கீங்க. அப்போது ஜங்குக்கு தான் ஓப்பன் பண்ணிட்டு அவர் பின்னாடி 2 பேர் நிற்கிறாங்க, அவங்க பேரண்ட்ஸ் தான். நீங்கள் சார் உள்ள வரம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே போய் நிற்கிறீங்க. வீட்டில் யாரும் இல்லையா? அம்மா இருக்காங்க. அம்மா மட்டும் தானே? அம்மா மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போய் உங்கள் அம்மாவை கூப்பிட்றீங்க. அம்மா என்னம்மா பாட்னி சார் வந்திருக்காரு. எதுக்கு தெரில, கூட 2 பேரும் வந்திருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே கிச்சனுக்குள்ளேயே இருக்கீங்க. உங்கள் அம்மா என்ன சார், என்ன விஷயம்? முக்கியமான விஷயமா? முக்கியமான விஷயந்தான். நான் என்ன லவ் பண்ணுறேன், என்னை அவளை கல்யாணம் பண்ணுவீங்க. இது எங்கள் அம்மா அப்பா. எப்போன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மேரேஜ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேஷுவலாக பேசுகிறாரு. உங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. என்ன சார் என் பையனுக்கு உங்கள் பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குமா, அவளுக்கு 18 ஆயிடுச்சுல, அதான் மேரேஜ் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு கேட்டு வந்திருக்கோம் பொண்ணுக்கிட்ட. ஆனால் எனக்கு இப்போ தான் என் பொண்ணுக்கு எக்ஸாமே முடிஞ்சிருக்கு, பரவாயில்ல இருக்கட்டும் நான் படிக்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாரு. உங்கள் அம்மாவுக்கு என்ன முடிவு பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் பயப்படாதீங்க, நான் அவளை டார்ச்சர்லாம் பண்ண மாட்டேன், பத்திரமா பார்த்துக்கிறேன், உங்களை விட நல்லாவே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, ஏந்திக்கிறாரு. தென் உங்களுக்கு இதெல்லாம் அப்படியே பயமாக இருக்குது. நீங்கள் 2 பேரும் லவ் ஒரு மெச்சூர்டான லவ்வே பண்ணல, 2 பேருமே ஓகே சொல்லிக்கிட்டோது இருந்தது. நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா உங்களை பார்க்குறாங்க, நீங்கள் அப்படியே பயந்துட்டு நோ அப்படின்ற மாதிரியே ஹெட்டை வச்சுருக்கீங்க. ஆனால் உங்கள் அம்மாவுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஓகே சரி நம்ம வந்துட்டு சீக்கிரமாக நிச்சயதார்த்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்களுக்கு மேரேஜ் நடக்குது. நீங்கள் அப்படியே என்ன பேசுகிறது, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பிளாங்காகவே இருக்கீங்க. தென் ஃபைனலாக உங்களுக்கு மேரேஜும் நடந்தது. சிம்பிளாக ஒரு சர்ச்சில் தான் வெட்டிங்காக முடியுது, சிம்பிள் வெட்டிங்காக முடியுது, பெருசாக யாரையும் கூப்பிடல. நான் ஒய்யனை பத்திரமா பார்த்துக்கிறேன், அவளை நானே படிக்க வச்சுக்கிறேன், வீக்லி உங்களை வந்து கூட்டிகிட்டு வந்து பார்க்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு உங்களை வேகமாக தரன்னு இழுத்துட்டு போகிறாரு. நீங்கள்
செம்மையாக பயந்துட்டுருக்கீங்க. என்ன பண்ண போகிறாரு? ஸ்கூல் படிக்கும்போதே ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார். இப்போது என்னலாம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது. தென் நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. ஜங்குக் வந்து திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு நம்ம வேறு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்கு? நான் காலேஜில் மார்க் வாங்கிட்டேன், உனக்கு அதே காலேஜில் சீட் போட்டாச்சு, நம்ம இங்கேருந்து கொஞ்சம் தூரமாக போகிறோம், அம்மாப்பா இங்கே இருந்திருப்பாங்க, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது புது வீட்டுக்கு போகிறீங்க. உங்களுக்கு இன்னும் பயம் கூட்டிகிட்டே இருக்குது. இன்னும் உங்களுக்கு ஜங்க் மேலே நம்பிக்கையே வரலை. நீங்கள் அப்படியே உங்கள் பால்கனியில் நின்றுட்டுருக்கீங்க. அப்போ ஜங்குக் சடனாக உங்களை பேக்கில் ஹக் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் டைம் உங்களை வந்துட்டு ஃபிசிக்கலாக அவர் டச் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே ஷாக்லேயே நின்றுட்டுருக்கீங்க. ஒயன் ஒய்யன் எனக்கு ஏன் தெரியுமா உன்னை பிடிச்சிருந்தது? ஏன் சார்? நீ என்ன சார்லாம் கூப்பிடாத, ஜங்குக்னு சொல். எனக்கு எனக்கு டக்குன்னு வராது சார். சரி, உனக்கு எப்போ தோணுதோ அப்போ கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஏன் தெரியுமா உன்னை பிடிச்சது? அன்றைக்கி நீ என்னை காப்பாற்றின. எப்போ சார்? நான் ரோட் க்ராஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நீ சைக்கிள் எடுத்துகிட்டு வந்த. அப்போது ஒரு லாரி என்னை வந்துட்டு முட்டை வந்துச்சு. நீ சடனாக என்ன பண்ண, அந்த லாரிக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு சைக்கிளை வச்சு மறைச்சேன். என் கார் அப்போ பிரேக் டவுன் ஆகிடுச்சு. எனக்கு அப்போது நான் வேலை தேடிட்டு இருந்தேன். நான் 2-3 ஸ்கூலில் அப்ளிகேஷன் போட்டிருந்தேன். கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சருக்காக நீ வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் என்னமோ உன்னை பார்க்கணும் வந்தேன். ஆனால் நீ வந்து பாட்னியில், அதுவும் என் சப்ஜெக்டில் நீ நிறைய மார்க் எடுக்கலன்னது எனக்கு கோவம் வந்தது. அதுக்கப்புறம் நான் ரொம்பவே வந்து ரொமான்டிக் பர்சன். எனக்கு ஒன்று பார்க்கும்போதெல்லாம் ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறக்கும். ஆனால் அதெல்லாம் நான் கண்ட்ரோல் பண்ணிப்பேன். அதனால தான் உன்னை என்ன உரிமையாக்கணும்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் நீங்கள் ஏன் அடிக்கடி க்ரீப்பியாக பேசுகிறீங்க? எனக்கு அது ஒரு மாதிரி பயமாக இருக்குது. எனக்கு அப்படி பேசியே பழகிடுச்சு. அதனால் அப்படின்ட்டு உங்களை அப்படியே உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணுறாரு. இது நம்ம செகண்ட் கிஸ் அப்படிங்கிறாரு. தென் டக்குன்னு உங்களை பெட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் ஒரு மாதிரி ஷையாக இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு அது பிடிக்கல, இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. பிகாஸ் இஸ் யுவர் ஹஸ்பண்ட், ரைட்? நீங்கள் அப்படியே பயந்துக்கிட்டே அவரை பார்த்துட்ருக்கீங்க. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ட்ரெஸ்லாம் அன்பட்டன் பண்ணிட்டு உங்கள் மேலே லைட் ஆகிட்டு, ஷல் வி ஸ்டார்ட்? ஆனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே ஒரு பிளாங்கெட் எடுத்து போத்துறாரு. உங்கள் நெக்கு, அப்புறம் சீக்ஸு, அப்புறம் உங்கள் ஜாலைன்ட்டு இன்ச் பை இன்ச்சாக கிஸ் பண்ணுறாரு. தென் உங்களோட பாடியிலையும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் அப்படியே கண்ணை இறுக்கி க்ளோஸ் பண்ணிக்கிங்க. பையன் கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. தென் அவரும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீங்களும் ஒரு மாதிரி தர்ஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அப்படியே அழுகாச்சியாக வருது. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. தென் ஒரு 2-3 hours கழிச்சு நீங்கள் அப்படியே சைடில் அப்படியே படுத்துருக்கீங்க. தென் காலேஜும் போகணும் இல்லையா நெக்ஸ்ட் டே, அதனால் நீங்கள் வந்துட்டு அப்படியே லைட்டாகி படுத்துருப்பீங்க. அப்படியே மேலே அப்படியே வந்துட்டு உங்களை அப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்காரு. நீங்கள் உங்களுக்கு இது பிடிக்கலனாலும் அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாக பழகுறீங்க. அதுக்கப்புறம் உங்களை அவர் எதுவுமே ஃபிசிக்கலாகவோ இல்லை மென்டலாகவோ டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கல. ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி உங்களை வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட கொண்டு வராரு. நீங்களும் அப்படியே அவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக அக்செப்ட் ஆகுறீங்க. தென் கொஞ்ச நாள் இப்படியே போகுது. ஜங்குக்கு ரொம்ப பொசசிவ் உங்கள் மேலே. ஏன்னா உங்களை தூரத்துலேருந்து பார்த்து லவ் பண்ணாலே என்னமோ உங்களை பிடிச்சி போய் வந்திருப்பார். தென் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்டடீஸ்லலாம் இன்வால்வ் ஆகி நல்லாவே படிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. அவரும் உங்களுக்கு எல்லா வகத்துலேயும் சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ இது ஒரு நல்ல ஸ்டோரியாக இருக்கும்னு எனக்கு நம்புகிறேன். எனக்கு டக்குனு க்ரியேட் பண்ணும் அப்படின்னால அப்படியே கொண்டு வந்துட்டேன். மொக்கையாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா, மன்னிச்சிடுங்கடா, மன்னிச்சிடுறி, ஏதோ உனக்கு ஒரு நல்ல ஒரு கிஃப்ட் கொடுக்கணுன்னு நினச்சேன், கொடுத்துட்டேன், மொக்கையாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை
முடிச்சுக்கிறேன். டாட்டா பை சி லேட்டர். லவ் யூ ஆல் பாய். கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு விஷ் பண்ணுங்கள். இந்த எஃப்எஃப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஏதாவது ஐடியா கொடுங்க எனக்கு. நீங்கள் ஐடியா கொடுங்க, ஓகேவா? பாய்டா. அண்ட் ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பியாக இரு, சரியா?